அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ் தகுதி தேர்வு, அதாவது பிஜிடிஆர்பி, பிஓ எக்ஸாம் போன்ற எக்ஸாமில், டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமில் பார்ட் ஏல கேட்கக்கூடிய வினாக்களை தான் நம்ம 1 by 1 வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் இது 2வது வீடியோ. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அலகிடுதல் வாய்ப்பாடு. ஓகேங்களா? இந்த அலகிடுதல் வாய்ப்பாடு 10ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு வினா கேட்பாங்க. அதனால் இதை நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டாவே போதும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாங்க, ஒரு 2 மார்க்கு நம்ம வாங்கிடலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த அலகிடுதல் வாய்ப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, அலகிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தெரிஞ்சிருக்கணும். ஒன்று நேர், நிறை. அதாவது ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தையை அந்த சீர் பிரிக்கும்போது அது நேரா, நிறை அசையா, நேர் அசையா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதற்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, நேர் அப்படின்னா குறில் தனித்து, குறில் ஒற்று, நெடில் தனித்து, நெடில் ஒற்று. ஓகேங்களா? நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு குறில் தனித்து, இரு குறில் ஒற்று, குறில் நெடில் தனித்து, குறில் நெடில் ஒற்று. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இப்போ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, நேர் அப்படின்னா ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்னா 1, நிறை அப்படின்னா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், குறில் தனித்து ஒரு எழுத்து கான்னு வச்சுக்கிறோன்னா, தனித்துனா குறில் மட்டும் தனியாக வரும், அதுதான் குறில் தனித்து. புரியுதுங்களா? குறில் ஒற்று அப்படின்னா, ஒற்றுனா மெய்யெழுத்தை தான் நம்ம ஒற்றுன்னு சொல்லுவோம். அதாவது இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, என்னன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, புள்ளி வச்ச எழுத்துக்கள். ஸோ அந்த புள்ளி வைத்த எழுத்துக்களை தான் ஒற்றுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், கா, இதுக்கு பக்கத்தில் குறில் ஒற்று, இதுதான் வந்து குறில் ஒற்றுன்னு சொல்லுவோம். அடுத்தது நெடில் தனித்துனா கா, நெடில் மட்டும் இருக்கும். நெடில் ஒற்றுனா நெடில் எழுத்தோட ஒரு ஒற்று சேர்ந்து வரும். புரியுதுங்களா? அது இப்போ இது எல்லாமே நேர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எல்லாமே பாருங்கள், இந்த ஒற்று வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. நம்ம இந்த விளையாடும்போது சொல்லுவோம்ல, ஒப்புக்கு சப்பான் அப்படின்ற மாதிரி இந்த ஒற்று கணக்கில் வைக்காமல் பார்த்தீங்கன்னா, இது ஒரு எழுத்து, இது 1, இது 1, இது 1, கவுண்ட் பண்ணால் 1 வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன், நேர். அடுத்தது இரு குறில் தனித்துனா, இப்போ பாருங்கள் 2 குறில் எழுத்து தனித்து வச்சிருக்கு. ஸோ இதுதான் இரு குறில் தனித்து. இரு குறில் ஒற்றுனா, ஒற்றுனா என்னதுங்க, மெய்யெழுத்து. ஓகேங்களா? ஸோ மெய்யெழுத்து போட்டோம். குறில் நெடில், அப்போ குறில்னா கா, நெடில்னா கா, இது 2 தனித்து. குறில் நெடில் ஒற்று அப்படின்னா ஒரு குறில் எழுத்து, ஒரு நெடில் எழுத்து, அதோட ஒரு ஒற்று, அதாவது மெய்யெழுத்து. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒற்றுன்றது நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கக்கூடாது. வைக்காமல் இருந்தீங்கன்னா, இங்கே எத்தனை எழுத்து இருக்குது, 2 எழுத்து. இதில் எத்தனை எழுத்து இருக்குது, 2 எழுத்து. ஸோ இது எத்தனை, 2. இது எத்தனை, 2. ஸோ அப்போ நிறை அப்படின்னா 2 அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நேர் தெரிஞ்சிருச்சு, நிறை தெரிஞ்சிருச்சு. அடுத்தது அசை வாய்ப்பாடு. நம்ம சீர் பிரிக்கிறோம் இல்லைங்களா, இப்போ நேர் நேர் வருதுன்னா அதற்கான வாய்ப்பாடு, ஈரசை சீர் வாய்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால் அலகிடுதல் ஈஸியாக போட முடியும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து ஈரசை. அடுத்தது ஓரசை. ஓரசைனா நேர் அப்படின்னா நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூவசை சீர் அப்படின்ருக்கு. மூவசை சீர் அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட் வந்து நேர் வருதுன்னா நீங்கள் காய் சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கணுங்க, தேமாங்காய். அதாவது நேர் 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 3 அசை சீர் வருதுன்னா
இங்கே எல்லாமே காய் காயின்னு சேர்த்துக்கணும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அப்படின்ட்டு. சப்போஸ் நிறை வருதுன்னா, லாஸ்ட்டு நிறை வருதுன்னா, மூன்றாவது அசைசீர் வந்து நிறை வருதுன்னா கனி சேர்த்துக்கணும். தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, அடுத்து கூவிலங்கனி அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். ஆனால் 10th தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எது தான் வருங்க? காய், அதுதான் வரும். மூவசை சீர் பிரிக்கும்போது மூவசை சீராக இருக்குன்னா மேக்ஸிமம் காய் தான் வரும். அதாவது நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை மக்கப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமே நம்ம இப்போ அசை பிரிக்கலாங்களா? பிரித்து பார்ப்போமா ஒரு வார்த்தையை எடுத்து? இப்போ பிரிக்கலாங்களா? முதல் வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோ அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ஒரு குறில் இருக்குது, அடுத்தது குறில் இருக்குது. ஸோ நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது நிறை அப்படின்னா இரு குறில் தனித்து இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ஒற்று வருதான்னு பாருங்கள், வரல. அப்போ வரலைன்னா நம்ம அதோட என்ன பண்ணிடணும்? பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு இரு குறில் தனித்து, அடுத்தது ஒற்று வந்தாவே ஒற்றுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும்? கோடு போட்டுடணும். அப்படி பிரிச்சிடணும். இப்போ குறில் ஒற்று, அடுத்தது நெடில் தனித்து. இப்போ பாருங்கள், இதில் எத்தனை எழுத்து இருக்குது? 2 இருக்குது. இதில் எத்தனை எழுத்து இருக்குது? 1 எழுத்து இருக்குது. இதில் எத்தனை எழுத்து இருக்குது? 1 தான் இருக்குது. இப்போ எழுதலாங்களா? 2 எழுத்து இருந்தால் நான் என்னன்னு சொன்னேன்? நிறை. 1 இருந்தால் நேர். 1 இருக்குது, நான் நேர் போட்டேன். இப்போ பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வாய்ப்பாடு பாருங்கள். நிறை நேர் அப்படின்னா புளிமா, இதோட நேர் சேர்ந்து வந்தால் நம்ம என்னன்னு சொல்லணும்? புளிமாங்காய். இப்போ எழுதிக்கலாமா? புளிமாங்காய். புரியுதுங்களா? அடுத்த வார்த்தை பிரிக்கலாமா? டொட்டை அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், புள்ளி வச்ச எழுத்து வருது. ஸோ புள்ளி வச்ச எழுத்து வந்தால் ஃபஸ்ட்டு அங்கே கோடு போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், குறில் குறில் ஒற்று, அப்போ ஒரே ஒரு எழுத்து தான் அங்கே இருக்குது. அடுத்து இது ஒரு எழுத்து தான். அப்போ 1 வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? நேர். அப்போ நேர் நேர். நேர் நேர்னா என்னதுங்க? தேமா. நேர் நேர்னா தேமா. அடுத்தது ஒழுகல். இப்போ இதில் பாருங்கள், புள்ளி வச்ச எழுத்து லாஸ்ட்டில் தான் வருது, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு குறில் ஓ அப்படின்றது குறில். அடுத்தது வேணால் இன்னொரு குறில் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஏன்னா இரு குறில் தனித்து இல்லைன்னா இரு குறில் ஒற்று. அப்போ இதில் இரு குறில் தனித்து, இரு குறில் தனித்து. அடுத்தது இது குறில் ஒற்று. இதே மாதிரி நம்ம எல்லாமே பிரிச்சிடலாங்களா? இரு குறில் தனித்து, புள்ளி வச்சு எழுத்து இருக்குது, இங்கே கோடு போட்டுரும், இங்கே கோடு போட்டுரும். பாருங்கள், குறில் ஒற்று, குறில் ஒற்று. அடுத்தது இங்கே புள்ளி வச்சு எழுத்து இருக்குங்களா? இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. குறில் ஒற்று, நெடில் ஒற்று. அடுத்தது இரு குறில் வருது. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 3 குறில் வரும். 3 குறில்லாம் வராது, நம்ம இரு குறிலோட நிறுத்திக்கிறோம். அடுத்து குறில் நெடில் தனித்து. ஓகேங்களா? இது வந்து ஓரசி சீர். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே 2க்கு எழுதிட்டோம். இப்போ இதில் எத்தனை எழுத்து இருக்குது? 1 2. அப்போ 2. 1 மட்டும் ஒற்று கணக்கில் வைக்கக்கூடாது. இதில் பாருங்கள் 2 1 1. அடுத்து 1 1. இதில் 2 எழுத்து இருக்குது, இதில் 2 எழுத்து இருக்குது. இப்போ எழுதலாங்களா? அசை 2னா என்ன வரும்? நிறை. 1னா நேர். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. எழுதிடலாங்களா? புளிமா. அடுத்தது 2 வந்திருக்கு. 2 வந்தால் என்ன எழுதணும்? நிறை. 1 வந்தால் நேர் நேர். அப்போ நிறை நேர் நேர். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. இன்னொரு நேர் மூவாசை சீர் வந்ததுனால, நேர் வந்ததுனால புளிமாங்காய். இதே இங்கே இந்த இடத்துல நிறை வருதுன்னா, 3வது அசை சீர் வருதுன்னா புளிமாங்கனின்னு எழுதணும். அது மேக்சிமம்
வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று நேர், ஒன்றுனா நேர். நேர் நேர் தேமா. அடுத்தது இரண்டு இரண்டு. நிறை நிறை நேர் நேர் தேமா, நிறை நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாள் தார். இது வந்து ஓரசை சீர். இது என்ன சீர்? ஓரசை சீர். இது வந்து நெடில் தனித்து, நெடில் ஒற்று, நெடில் ஒற்று. அப்போ நெடில் ஒற்றுனா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இங்கே ஒன்று தான் வருது. அப்போ இதை வந்து நம்ம நேர் சொல்லுவோம். நேர் வந்தால் ஓரசை சீர்க்கான வாய்ப்பாடு பாருங்கள். நேர் வந்தால் என்ன எழுதணும்? நாள். நேர் வந்தால் நாள். இப்போ நீங்கள் ஓரசை சீர் ஞாபகம் வச்சுக்கணுன்னா இங்கே பாருங்கள், நா ம கா ஃபி அப்படின்னு அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம காஃபி. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம காஃபினா முதல்ல நாள், மலர், காசு, பிறப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடு ஞாபகம் வச்சுக்கணும் வரிசையாக. நேர் நிறை நேர்வு நிறைவு. நேர் நேர் மட்டும் வரும், நிறை மட்டும் வரும். நேர் நேர் நிறை நேர்னு வரும். அவ்வளோதாங்க. இதுதான் அலகிடுதல் வாய்ப்பாடு. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.